வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரளாவில் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மா குற்றவாளி என உறுதி செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆதாரங்களை அழித்ததாக இளம்பெண்ணின் தாய் மாமாவும் குற்றவாளி என உறுதியாகியுள்ள நிலையில் ஷரோன்ராஜ் கொலை வழக்கின் தீர்ப்பு விவரம் என்ன? கடந்த 2022 கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கொலை சம்பவம். ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த ஆசை காதலி. இரண்டு ஆண்டுகளாக நீடித்த வழக்கில் கேரள நீதிமன்றம் விதித்த அதிரடி தீர்ப்பு. அடுத்த கட்ட நகர்வு என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் பாரசாலை மூரியன் கரையைச் சேர்ந்தவர் ஜெயராஜன். இவரது மகன் ஷரோன்ராஜ் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்தார். இவருக்கும் களியக்காவிளை அருகே ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த கிருஷ்மா என்பவருக்கும் காதல் இருந்து வந்தது. கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 14 கிருஷ்மா வீட்டிற்கு தனது நண்பருடன் ஷரோன்ராஜ் சென்றுள்ளார். நண்பர் வெளியே நின்று கொண்டிருக்க ஷரோன் மட்டும் காதலியின் வீட்டுக்குள் சென்றார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ஷரோன் நண்பருடன் சேர்ந்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காதலி கிருஷ்மா வீட்டில் கஷாயம் மற்றும் குளிர்பானம் குடித்ததாகவும் அதிலிருந்துதான் வயிற்று வலி தொடங்கியதாகவும் அவர் மருத்துவரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து ஷரோனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 25 அவர் உயிரிழந்தார். மருத்துவமனையில் ஷரோன்ராஜுக்கு எடுத்த இரத்த மாதிரிகளில் அவருடைய இரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்தது. அது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கரிஷ்மாவை கைது செய்தனர். அவரும் கிருமி நாசினி குடித்து தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் அவரை போலீசார் காப்பாற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் கரிஷ்மாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதால் ஷரோன்ராஜ் அந்த திருமணத்தை நிறுத்த அவருடன் ஊர் சுற்றிய போட்டோக்கள் வீடியோக்களை புது மாப்பிள்ளையிடம் காட்டி விடுவாரோ என்ற அச்சத்தில் அவரை திட்டமிட்டு கொலை செய்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கரிஷ்மா வீட்டில் இருந்த விஷ பாட்டிலை போலீசார் கைப்பற்றினர். கரிஷ்மா, தாய் சிந்து, மாமா நிர்மல் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரை நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்மா குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குற்றச் சம்பவத்தின் ஆதாரங்களை அழித்ததாக இளம்பெண்ணின் தாய் மாமா நிர்மல் குமாரனும் குற்றவாளி என உறுதியாகியுள்ளது. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் கிருஷ்மாவின் தாயார் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளி தரப்பில் வாதம் கேட்ட பின்பு தண்டனை தீர்ப்புக்கான விவரம் நாளை அறிவிக்கப்பட உள்ளது. ஷரோன்ராஜ் கொலை வழக்கு காதலி கிருஷ்மா குற்றவாளி என உறுதியாகி இருப்பது கேரளா மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.